அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரோட பாலிசி என்னன்னா, அவர் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக தான் சொல்றாரு. எந்த கூட்டணியும் வேண்டாம், நம்மளே நமக்கு ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபியை உயர்த்துவோம். எதுக்கு போய் கூட்டணி கட்சிக்காரன் காலில் விழணும் சொல்றாரா இல்லையா? அவர் சொன்னதோட தாத்பரியம் இதானே. அப்போ அவரு ஒரு கொள்கையை சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு மும்மொழி தான், தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணும், அதாவது நம்ம எதெல்லாம் ஒத்துக்க மாட்டோமோ அதெல்லாம் அவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, என் கருத்துக்கு ஆதரவு இருக்குன்றாரு. நம்ம என்ன சொல்றோம், உன் கருத்துக்கு ஆதரவு இல்லை, என் கருத்துக்கு தான் ஆதரவு இருக்குன்றோம். இது எந்த இடத்துல புருவாகும்? தேர்தலில் தானே புருவாக முடியும், வேற வழி இல்லையே ஜனநாயகத்தில். அப்போ வரப்போற தேர்தலில் அண்ணாமலை அல்லது பிஜேபி அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற கட்சி மட்டும்தான் கூட்டணி வைக்கணும். அப்போ நியாயமா மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி வச்சா, அதாவது கருத்து முரண்பாடுகள் ஒரு கூட்டணியில் இருக்குங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது வந்து அடிப்படை முரண்பாடு. அடிப்படை முரண்பாடோட நீங்க கூட்டணி வைக்க முடியாது.